நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. நான் பிளஸ் 2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well-equipped laboratories, மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 94248506. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காமராஜர் தொகுதி சாரம் பகுதியில் மக்களுக்கு ஆலயத்தில் அறுசுவை விருந்தினை தனது கையால் பரிமாறிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுவை காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதனையடுத்து சாரம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி பொதுமக்களுக்கு தனது கைகளால் அறுசுவை விருந்தை பரிமாறினார். மேலும் ஆலயத்தில் சேவையாற்றி வரும் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி அவர்களின் சேவையை பாராட்டினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் ரவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் அருகில் நடைபெறும் உப்படாறு வாய்க்கால் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார்.
புதுவை காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் அருகில் நடைபெறும் உப்பனாறு வாய்க்கால் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்தும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடன் இருந்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள சித்தி புத்தி ஸ்ரீ விஜய கணபதி ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நன்கொடையை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ வழங்கினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள சித்தி புத்தி ஸ்ரீ விஜய கணபதி ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நன்கொடை வேண்டி ஆலய நிர்வாகி கோவிந்தராஜ் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை சந்தித்து சால்வை அணிவித்து நன்கொடை வழங்க கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடன் இருந்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் அமைந்துள்ள SR சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் அமைந்துள்ள SR சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக்கு பின்புறம் உள்ள இடத்தில் சமூக விரோதிகளின் அட்டகாசம் இருப்பதால் அப்பகுதியில் CCTV கேமரா அமைத்து காவல்துறையினருக்கு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் மோர்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி, தொழிலாளர் அணி மாநில செயலாளர் திஷோல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய 43ஆம் ஆண்டு செடல் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் முத்து மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு செடல் திருவிழா துவங்கியுள்ளது. இதனையடுத்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் சுவாமிகளுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்று அனைவருக்கும் கூழ் வார்க்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு.
தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. அரியூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனங்களின் கலை மற்றும் கலாச்சார குழுவின் சார்பில் பேஷன் பியாண்ட் ப்ரொஃபஷன் என்ற தலைப்பில் சிறப்பு கலந்தாய்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனங்களின் கலை மற்றும் கலாச்சார குழுவின் சார்பில் பேஷன் பியாண்ட் ப்ரொஃபஷன் என்ற தலைப்பில் சிறப்பு கலந்தாய்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் கலையரங்கில் 8/7/2026 அன்று இனிதே நடைபெற்றது. இவ்விழாவில் பிரபல திரைப்பட நடிகையும் மருத்துவருமான டாக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். அவர் பேசுகையில், மாணவர்கள் தங்களது பொன்னான நேரத்தை சமூக ஊடகங்களில் வீணடிப்பதை குறைத்து கொண்டு முழுமையாக தங்களின் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். தங்களுக்குள் இருக்கும் தனித்திறமைகளையும் லட்சியங்களையும் கண்டறிந்து அதை நோக்கி கடினமாக உழைக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி சுவாரஸ்யமாக பதிலளித்துள்ளார். தனது மருத்துவ படிப்பில் அறுவை சிகிச்சை பாடம் மிகவும் பிடித்திருந்தது என்றும், அதே சமயம் மருந்துகளின் பெயர்களை கொண்ட பார்மகாலஜி பாடம் சற்று சலிப்பை தந்தது என்றும் கூறினார். தற்செயலாகவே சினிமாவிற்கு வந்ததாக குறிப்பிட்ட அவர், மகாநதி திரைப்படத்தில் நடித்த தருணமே நடிப்புதான் தனது உண்மையான லட்சியம் என்பதை உணர வைத்ததாக பகிர்ந்து கொண்டார். திரை உலக அழுத்தங்களை சமாளிக்க தேவைப்படும் பொழுது தகுந்த ஆலோசனைகள் எடுத்துக்கொள்ளவும், சமூக ஊடகங்களின் எதிர்மறை விமர்சனங்களை புறக்கணித்து நமக்கான எல்லைகளை வகுத்துக் கொள்வதுமே தனது மன அமைதியின் ரகசியம் என்று விளக்கினார். இந்த உத்வேகம் தரும் நிகழ்ச்சியில் கல்வி நிறுவனத்தின் முதன்மை செயல் இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, அனைத்து கல்லூரியின் முதல்வர்கள், பேராசிரியர்கள் மற்றும் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியுடன் கலந்துரையாடினார்கள். இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்தை நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி ரிப்பன் வெட்டி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். கல்வி பயிலும் அதே வேளையில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளிலும் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அவர் வாழ்த்தினார். புதுச்சேரி நிர்வாகம் முடக்கம். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக 10 ரூபாய் சட்ட இயக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவியேற்று 57 நாட்கள் ஆகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படாதது மற்றும் சபாநாயகர் தேர்தல் நடக்கப்படாததை கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் இன்று புதுச்சேரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. காலை 10 மணிக்கு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் ரகு என்கின்ற ரகுநாதன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அரசின் நிர்வாக சீர்குலைவை வெளிப்படுத்தும் வகையில் முழக்கங்களை எழுப்பினார்கள். புதிய MLAக்கள் மற்றும் அதிகாரிகளின் இலாக்கா ஒதுக்கீடு இல்லாததால் எந்தவித முடிவுகளையும் எடுக்க முடியாமல் தவிப்பதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினார்கள். சட்டமன்றம் மக்கள் சேவைக்கான இடமாக இல்லாமல் சுற்றுலா தலம் போல மாறியுள்ளதாக அவர்கள் விமர்சித்தனர். என்னாச்சு அமைச்சர்களின் இலாக்கா என்னாச்சு, 57 நாள் வீணா போச்சு, சபாநாயகர் தேர்தலை உடனே நடத்திடு உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். முதலமைச்சரின் செயல்பாட்டை சர்வாதிகார போக்கு என்று வர்ணித்த ரகுநாதன், அமைச்சரவை இலாக்கா மற்றும் சபாநாயகர் தேர்தல் விவகாரத்தில் அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவதோடு வீதியில் இறங்கி தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிருந்தும் மக்களின் அடிப்படை தேவைகளை கவனிக்க தவறிய அரசு ஆட்சி செய்ய இயங்கவில்லை என்றால் பதவியை விட்டு விலகுவதே சிறந்தது என்று ரகுநாதன் கட்டாயமாக தெரிவித்துள்ளார்.
ஆட்சியின் நிர்வாகத்திறன் மீது பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கல்வி உரிமை சட்டம் இயற்ற வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணி அரசுக்கு வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மை இன மாணவர்களின் கல்வி உரிமையை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரி கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் சி. சு. சுவாமிநாதன் புதுச்சேரி முதலமைச்சருக்கு அனுப்பியுள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: அண்டை மாநிலமான தமிழகத்தில் சமூக நீதி அடிப்படையில் ஆதிதிராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை இன மாணவர்களுக்கு வெளிநாட்டு உயர்கல்வி பயில ஆண்டிற்கு 36 லட்சம் வரை உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. இதனால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். ஆனால் புதுச்சேரியில் இத்தகைய சட்டப்பூர்வமான திட்டங்கள் இல்லாததால் ஏழை மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகள் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே சமூக நீதியை நிலைநாட்ட கீழ்க்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை சட்ட அதிகாரம் கொண்ட புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் கல்வி மேம்பாட்டு வாரியமாக மாற்ற வேண்டும். 1ஆம் வகுப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை இலவச கல்வியை சட்டப்பூர்வமாக உறுதி செய்ய வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ப்ரீ மேட்ரிக் மற்றும் போஸ்ட் மேட்ரிக் உதவித்தொகைகளை வழங்க வேண்டும். IIT, IIM போன்ற தேசிய உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டிற்கு 2 லட்சம் உதவித்தொகை வழங்க வேண்டும். தமிழகத்தைப் போலவே உலகின் தலை சிறந்த 1000 பல்கலைக்கழகங்களில் பயிலும் தகுதியுள்ள 15 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 36 லட்சம் வரை முழு மானியத்துடன் கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும். இதில் விமான கட்டணம், கல்வி கட்டணம் மற்றும் வாழ்க்கை செலவு உள்ளிட்டவைகள் அடங்க வேண்டும். கல்வி என்பது அரசின் கருணை அல்ல, அது அரசியல் அமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமை. எனவே வெறும் அரசாணைகளை மட்டும் நம்பி இருக்காமல் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கான சட்டத்தை இயற்றி புதுச்சேரி மாணவர்களின் கல்வி எதிர்காலத்திற்கு நிரந்தர பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கை புதுச்சேரி மாணவர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடைமுறைப்படுத்துவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல. இதற்கு முன்னாடி நாங்கள் இது சம்பந்தமான ஒரு மனு அளித்திருந்தோம். தமிழக அரசு மேலும் அயல்நாடு சென்று மாணவர்கள் படிப்பதற்கு ஒரு கல்வி உதவித்தொகை தமிழக அரசு கொடுக்குது. ஆண்டுக்கு 10 மாணவர்கள்னு சொல்லி தேர்வு செஞ்சு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 233 மாணவர்களுக்கு மேலே அயல்நாடு சென்று படிப்பதற்கான உயர்ந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. அது மாதிரி புதுச்சேரியிலையும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மாணவர்களுக்கு தரணும். பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பிற்படுத்தப்பட்ட நலத்துறையிலிருந்து நிதியும், சிறுபான்மையின மாணவர்களுக்கு சிறுபான்மை உடைய நலத்துறையிலிருந்து நிதியை ஒதுக்கி ஆண்டுக்கு 10 மாணவர்களை வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்பை தரணும். அதே போல் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் என்ற ஒரு வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி தரணுன்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இன்றைக்கி மனு அளிச்சிருக்கோம். எட்டாண்டு காலம் வெறும் 10,000 ரூபாய்க்கு பணி செய்த ஒப்பந்த அடிப்படையில் அரசு கலை கல்லூரிகளில் பணி செய்த பேராசிரியர்கள் நீக்கம். மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பேராசிரியர்கள் நியமிக்க திட்டம். தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணி மற்றும் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனருமான சுவாமிநாதன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் முறையாக அரசு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர். அப்பொழுதைய நிதி நெருக்கடியிலும் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க அவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு குறைந்த ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் நீடித்து வருகின்றன. இத்தகைய சூழலில் மீண்டும் புதியதாக ஒப்பந்த ஆசிரியர்களை நியமிப்பது ஏற்புடையது அல்ல.
பல ஆண்டுகளாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் சில வருடங்கள் கழித்து அவர்களை வேலையை விட்டு நீக்கும் செயல்களை அரசு தொடர்ந்து செய்து வருகின்றது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் பணி அனுபவத்தின் அடிப்படையில் அரசாங்கம் உடனடியாக பணி நிரந்தரம் செய்வதற்கான ஆணைகளை வழங்க வேண்டும். தவறும் பட்சத்தில் புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து அரசு கல்லூரி மாணவர்களையும் ஒன்று திரட்டி வீதியில் இறங்கி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று தேசிய மக்கள் முன்னணி மற்றும் மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2018 முதல் முறையாக ஆசிரியர்களை உயர்கல்வி கல்லூரிகளுக்கு ஆசிரியர்கள் நியமனம் செஞ்சாங்க. தொடர்ந்து கல்லூரிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறத வலியுறுத்தி தான் 2018 மாநிலத்துடைய ஃபைனான்ஸோடைய பொசிஷன் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் தான் இவங்களை ஆசிரியராக பணி அமர்த்தினாங்க. இங்கே ஆசிரியராக பணி அமர்த்தவங்க காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளில் இன்றைக்கி பணி செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்கள் சரியாக படிக்காத நிலைமை இன்றைக்கி நீடிச்சுன்னு இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கி இப்போ இத்தனை நாள் அதுக்கப்புறம் 2020 ஆசிரியர்களை நியமிச்சிங்க, 2018 நியமிச்சிங்க. ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்காதீங்கன்ற குரலை நாங்கள் ஏற்கனவே அரசாங்கத்திட்ட வைக்கும்போது 2 மாதம் லே ஆஃப் கொடுத்து அவங்கள திரும்ப பணி அமர்த்தக்கூடிய இந்த அரசாங்கம் திடீர்னு நாங்கள் புதுசாக ஆசிரியர் எடுக்க போகிறோம், அதனால் நீங்களாம் வெளியில் போங்கன்னு சொன்னால் ஒரு படித்த பட்டதாரிகள் தன்னுடைய வாழ்க்கையை வச்சு இங்கே அரசாங்கத்திட்ட மாணவர்களுக்காக உழைத்தவர்களை வீதியில் நிறுத்துறது எந்த விதத்தில் நியாயன்ற ஒரு கேள்வியை நாங்கள் இங்கே எழுப்புகிறோம். அதே மாதிரி இந்த மாநிலத்தில் இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் போதுமான ஆசிரியர்கள் இல்லாத சூழ்நிலையில் கல்லூரி மாணவர்கள் மிகப்பெரிய சிரமத்தை சந்திச்சுன்னு போது நீங்கள் ஆசிரியர்கள் நியமனன்றதை அதுவும் திரும்ப ஒரு கான்ட்ராக்டில் பண்ண போகிறேன்றீங்க. அப்புறம் இன்றைக்கி கான்ட்ராக்டில் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நாளைக்கு தெருவில் நிறுத்தக்கூடிய இதை இந்த அரசாங்கம் செய்யும். எடுத்த ஆசிரியர்களை எப்படி பணி நிரந்தரம் செய்யணுன்ற முடிவு அரசாங்கம் எடுக்காமல் வெறும் சொற்ப 10,000 ரூபா பணத்துக்கு பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களை இன்றைக்கி வீதியில் நிறுத்துறதுன்றது கண்டனத்திற்குரியது. தேசிய மக்கள் முன்னணியும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு இதை கடுமையாக கண்டிக்குது. அரசாங்கம் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு லே ஆஃப் திரும்ப அவங்கள பணி நியமனம் செய்யவில்லை என்றால் கல்லூரிகளை புறக்கணித்து மாணவர்களை ஒன்று திரட்டி அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவோம் என்ற எச்சரிக்கையை இந்த நேரத்தில் மாணவர் கூட்டமைப்பின் சார்பாகவும் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அருணாச்சலம் சேர்வை அமராவதி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் புதுச்சேரியில் மருத்துவ சுற்றுலா அமைப்பதற்காக அதன் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர். அருணாச்சலம் சேர்வை அமராவதி அறக்கட்டளையின் சார்பில் உலகம் முழுவதும் மருத்துவ சுற்றுலா சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அதன் இயக்குனர் ஜெயக்குமார் புதுச்சேரியிலும் புதுவை பல்கலைக்கழக நிறுவனத்துடன் இணைந்து மருத்துவ சுற்றுலா செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மருத்துவ சுற்றுலா மூலம் தரமான மருத்துவம் மற்றும் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணர்களுக்கு தரமான மருத்துவ சேவை வழங்குவதற்கு ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக தெரிவித்து மனு அளித்துள்ளனர். அரசு சார்பில் இது குறித்து முடிவு செய்யப்பட்டு விரைவில் ஒப்பந்தம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசு அனுமதி அளித்தால் புதுச்சேரியை தலைசிறந்த மருத்துவ சுற்றுலா நகரமாக மாற்றுவோம் என்று அருணாச்சலம் சேர்வை அமராவதி அம்மாள் அறக்கட்டளையின் இயக்குனர் தெரிவித்துள்ளார். Spending tourism here. Our interest is to create jobs. Everything else can come later. Thank you. வணக்கம். நாங்கள் அமராவதி அம்மாள் அருணாச்சலம் சேர்வை அமராவதி அம்மாள் அறக்கட்டளையிலிருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் சமூக நல திட்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு பகுதியாக பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் மருத்துவ சுற்றுலா அதை மேம்படுத்துகிற விதமாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்து கூட இணைஞ்சு இங்கே மருத்துவ சுற்றுலா செய்கிறதுக்காக சார் அதுக்கு ட்ரஸ்ட்லேருந்து ஃபண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதுக்கு சம்மந்தமாக இன்றைக்கி முதல்வரோட சந்தித்து அவர்கிட்ட அதுக்கான அனுமதியும் எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு மூலயமா மருத்துவ சேவை வழங்குறதுக்கு இடத்துக்கு கேட்டோம். இன்றைக்கி அனுமதி கேட்டு வந்திருக்கோம். அது எங்களுக்கு ஐயா கொடுக்குற பட்சத்தில் சிஎம் ஐயா எங்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் நாங்கள் இங்கே மருத்துவ சுற்றுலா மேம்பாட்டுக்காக பல திட்டங்களை வழங்க இருக்கிறோம்.
அதுக்காக இன்றைக்கி நாங்கள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தையும் அனுமதி கேட்டிருக்கோம், ப்ளஸ் வந்து சிஎம் கிட்டையும் கேட்டிருக்கோம். ஸோ 2 பேரும் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா அதுக்கான அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலா மேம்பாட்டு, மருத்துவ சுற்றுலா மேம்பாட்டு பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் ஆல்ரெடி வந்து நல்ல சுற்றுலா இருக்குது. ஸோ இங்கே மருத்துவ சுற்றுலா நாளைக்கு நாள் தேவை அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு பகுதியாக இங்கே நாங்கள் கொண்டு வந்து அதுக்கான சேவை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக இன்றைக்கி ஐயாவை பார்க்க போகிறோம். நன்றி. இதோடைய நிறுவனர் வந்து அப்பா ஜெயக்குமார் சொல்லிட்டு அருணாச்சலம் சேர்வை அமராவதி அம்மாள் அறக்கட்டளை, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.